உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று 10/12/2024 அன்று சாலை போக்குவரத்து சம்மேளனம் மற்றும் CITU இத்துடன் சாலை போக்குவரத்து சம்மேளனத்தில் இணைந்த தொழிற்சங்கங்கள் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம், உரிமை கரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கம், சிகரம் ஓட்டுநர் தொழிற்சங்கம் மற்றும் ஏனைய தொழிற்சங்கங்களோடு இணைந்து நேற்று சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் வச்சு நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அதில் வஞ்சிக்கப்படக்கூடிய அனைத்து வகையான ஓட்டுநர்களும் அதில் 3000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் நேற்று அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி தொடர் போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தின் வாயிலாக போக்குவரத்து ஆணையர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளுடைய ஒட்டுமொத்த ஓட்டுநர்கள் பிரச்சனைகளை சரி செய்து வருவதாக சொன்னாங்க. அதில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டு சென்ற அனைத்து ஓட்டுநர் தொழிற்சங்கங்களுக்கும் சங்கங்களின் கூட்டமைப்புக்கும் முதல்ல நான் சார்ந்திருக்கக்கூடிய உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று 3000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் தன்னுடைய ஒரு நாள் வாழ்வாதாரத்தை இழந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்ததின் விளைவாக நமக்கு ஏதேனும் ஒரு நன்மை கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தின் வாயிலாக அவங்க முன்னெடுத்ததற்கு அரசாங்கம் நமக்கு பைக் டாக்ஸை ரத்து செய்வதாக ஜியோ பாஸ் பண்ணதாக அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஜியோ பாஸ் எப்படி பார்த்திங்கன்னா, அந்த பைக் டாக்ஸி கொண்டு வந்தது நம்ம மத்திய அரசு, அதனால் அதை நம்ம தடை செய்ய இயலாது. அதற்கு மாறாக அந்த பைக் டாக்ஸியை ஓட்டக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும். அப்படி இன்சூரன்ஸ் இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் யாரேனும் பைக் டாக்ஸி இயக்குனாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உப்புக்கு சப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று வேலை. நேற்று 3000க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து அனைத்து வகையான ஓட்டுநர்கள் பங்கெடுத்து இந்த போராட்டம் வெற்றி அடைவதற்கு முழுமையான காரணமாக அனைத்து ஓட்டுநர்களுக்குமே எந்த வகையிலுமே பலன் இல்லாத ஒரு செயலாக ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒட்டுமொத்த ஓட்டுநர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய காரணம் என்ன, அதுக்கான ரீசன் என்னன்ற இதுவரைக்கும் யாருமே எதுவும் சொல்லலை. ஸோ எதற்காக வேண்டி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்குமே ஓட்டுநர் இருந்தாலே அவங்க பாதிப்புக்கு உள்ளானவங்களாக இருக்கிறாங்க. ஓட்டுநர்களுக்கு விடிவு காலமே கிடைக்காதா? இப்போ பெரிய பெரிய தொழிற்சங்கங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதை சென்னை தலைமையிடமாக இருக்கிறனால சென்னையில் வச்சு போராடும்போது அவங்க காட்டக்கூடிய அக்கறை பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி, ஓலா, ஊஃபர் இது போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முற்றிலுமாக நம்ம ஒட்டுமொத்த ஓட்டுநர் முழுமையாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதற்கட்டமாக சொந்த பயன்பாட்டு வாகனத்தினால பெரிதும் பாதிப்பு உள்ளாவது ஒட்டுமொத்த ஓட்டுநர் தான். ஸோ அதை இன்னைக்கு வரைக்கும் பலகட்ட போராட்டங்கள் முன்னெடுத்து பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் பல சங்கங்கள் ஒவ்வொரு முறையும் ஆர்டிஓவில் போய் மனு கொடுத்து இந்த மாதிரியான சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வச்சு வாடகைக்கு பயன்படுத்துறதுனால முறையாக இது வரைக்கும் நம்ம இன்சூரன்ஸு, பெர்மிட்டு, எஃப்சி எல்லாமே செலுத்தி நாங்கள் வாடகை வாகனத்தை வச்சுட்டு ஸ்டாண்டில் காத்து கிடக்கும்போது எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு உண்டான வாகனத்தை வச்சு அவங்க சவாரி அடிக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த கேள்விக்குறியாகுது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு நம்ம முனைப்பு காட்டி பலகட்ட போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்கு பிறகு ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் அதுக்கு கொஞ்சம் அக்கறை செலுத்தி ஒரு சில வாகனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எத்தனை மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனை வட்டார போக்குவரத்து அலுவலகம் இருக்குது? எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலரும் அவங்களுடைய பணிகளை சரியாக செஞ்சாலே நம்மளுடைய மோட்டார் தொழில் நலிவடையாது. அதுக்கு இது வரைக்கும் யாரும் முனைப்பு காட்ட முன் வரவில்லை. இதை முதல்ல வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வருமானத்தை, அதாவது எல்லா வகையிலுமே வரியை முழுமையாக செலுத்தி சாலை வரியாக இருக்கட்டும், பசுமை வரியாக இருக்கட்டும், அப்புறம் இன்சூரன்ஸு, ஆயில் காப்பீடு எல்லாமே நம்ம கரெக்டாக செய்கிறோம். ஆனால் நாம் வாடகைக்கு போயிட்டு வர்றதுக்கு நமக்கு முறையான இதில் ஏதோ ஆட்டோ தொழிலாளர், கார் தொழிலாளர்னு பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த ஓட்டுநர் நலனுக்காக வேண்டிய ஒரு போராட்டத்தை முன்னெடுங்க. அப்போ அது இன்னும் சிறப்பாக இருக்குன்னு என்னோடய தாழ்மையான கருத்து. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ வட்டார போக்குவரத்து கழகத்தில் நம்ம போய் முறையிடுறோம், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அதை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம பிடிச்சி கொடுத்த வண்டியை நமக்கே தெரியாமல் கூட மறுநாளே ரிலீஸ் பண்ணி விட்றாங்க. அங்கே அதுக்கு உண்டான அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அது யார் மூலிமா அழுத்தம் கொடுக்குறாங்க?
அந்த அழுத்தத்துக்கெல்லாம் இந்த அதிகாரிகள் இணங்கி போகலாமா? அப்போ அரசாங்கம் வந்து இதுக்கு கவனம் செலுத்தி வாடகை வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் நலனில் அக்கறை செலுத்தி எங்களுக்கான ஒரு தீர்வை ஒரு தீர்ப்பாயத்தை கொண்டு வந்து ஓட்டுநர்களுக்கான ஒரு நலனை அவங்க வந்து பிறப்பிக்கணும். அப்போ தான் ஓட்டுநர்கள் அனைவருமே நலமுடன் வளமுடன் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் பெரிய வாகனங்களுக்கு இந்த ஆயில் காப்பீட்டு வரின்னு ஒன்று போட்டு ஆயில் வரி போட்டு அவங்க வந்து பல லட்சங்கள் டேக்ஸி கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி விட்டு அனைத்து 7 சீட்லேருந்து 12 சீட் வரைக்கும் அவ்வளோ பேருக்கு டேக்ஸ் கட்ட முடியாமல் அதை பல கட்ட போராட்டங்கள் முன்னெடுத்த பிறகு அதை 4 தவணையாக நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு தான் கொண்டு வந்தாங்களே தவிர அதை ரத்து செய்யறதுக்கு எந்த ஒரு ஆளும் அதிகாரிகளும் சரி அரசாங்கம் சரி முன் வரவில்லை. இது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் இருக்கிறதுக்கான முறையான சீட் பெர்மிட்டு இன்றைக்கு வரைக்கும் வேனு ஓட்டுறவங்களுக்கு கோச் வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த சீட் பெர்மிட்டை இது வரைக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கு முன் வரவில்லை. பல மாநிலங்களுக்கு போகிறோம், பல மாவட்டங்கள் கடந்து பல மாநிலங்கள் செல்லும்போது அந்த சீட் பெர்மிட்டால் அவங்க விதிக்கக்கூடிய அபராத தொகையை வந்து செலுத்த முடியாமல் அன்னைக்கு 2 தினம் 3 தினங்கள் கஷ்டப்பட்டு கண் விழித்து வண்டி ஓட்டின காசை கொண்டு அப்படியே அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஓட்டுநர் சமூகம் நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதே நிலைமை நீடித்தா இந்த ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதாவது ஒன்று சொந்த பயன்பாட்டு வாகனங்களை வாடகைக்கு இயக்கிறத நீங்கள் தடை பண்ணுங்க. இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக அனைத்து வாகனங்களும் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டு ஓட்டிக்கலாம்னு சொல்லுங்கள். இந்த மஞ்சள் போர்டு வெள்ளை போர்டு பிரச்சனையை முற்றிலுமாக அகற்றிடுங்க. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 7 சீட்டர் வண்டின்னா எங்களுக்கு 28,000 35,000 வரைக்கும் நீங்கள் இன்சூரன்ஸை வசூல் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வசூல் செய்யக்கூடிய தொகை இதில் 5ல் 1 பங்கு கூட வராது. ஸோ அவங்களுக்கும் அதே வாடகை, எங்களுக்கு இதே வாடகை, என்ன அர்த்தம்? அப்போ ஒட்டுமொத்த ஓட்டுநருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலில் அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தொழில் வேணும். நாங்கள் அரசாங்கத்தை மட்டும் நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்துக்கு அதிகமான முறையில் வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு துறைன்னு தான் அது போக்குவரத்து துறை தான். அது எல்லா ரூபத்திலையுமே போக்குவரத்து துறை மூலமாக வரக்கூடிய அதிக லாபத்தோடு தான் இந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் பாதிப்பு என்னமோ அந்த போக்குவரத்து துறையை சார்ந்த ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் தான் பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. இது போக ஆங்காங்கே இப்போலாம் வந்து வாழ்வாதாரம் இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் இன்றைக்கி ஒரு சவாரி கிடைக்காதா, நாளைக்கு ஒரு சவாரி கிடைக்காதா, இன்றைக்கி போனாச்சு வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு அரிசி பருப்பு வாங்கிட்டு வரலாமான்னு யோசிக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு மத்தியில் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகும்போது திருப்பத்தில் நின்றுக்கிட்டு அந்த வண்டி நம்பரை ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த வண்டிக்கு 2,000 ஃபைனு, 3,000 ஃபைனு, 1,000 ரூபா ஃபைனு, 500 ஃபைனுன்னு அவங்க நேரத்துக்கு தக்கவாறு சௌகரியத்துக்கு தக்க மாதிரி ஃபைன் போடுறாங்க. இன்றைக்கி ஒரு ஓட்டுநர் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கண் விழித்து பல சாலைகளுக்கு மத்தியில் கடந்துட்டு போய் சம்பாதிச்சுட்டு வந்த காசை ஒரு 500 ரூபா காசை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க நின்ன இடத்துலையே 500, 1000 இந்த ஆன்லைன் அபராதங்கிறது மிக 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 மோசடி. இதை வந்து முற்றிலும் தவிர்க்கணும். நாங்கள் தவறு செஞ்சோன்னா எங்களை நிப்பாட்டி அந்த இடத்துல கையை ஒரு ஃபார்மில் எழுதி கொடுத்து அதுக்கான அபராத தொகையை அங்கேயே செலுத்த சொல்லுங்கள். நாங்கள் தாராளமாக செலுத்த தயார். தப்பு செய்யாதவங்க யாரும் கிடையாது. தப்பு செஞ்சோமா அந்த தப்பு இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணுன்னா அது பழைய நடைமுறை கொண்டு வாங்க. அந்த நடைமுறையில் நீங்கள் இந்த தவறு இதை விதி மீறல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அபராத தொகை 500 ரூபா வசூலிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லைசன்ஸ் நம்பர்லாம் போட்டு எங்களை கையொப்பம் போடுங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்போமோ பிடிச்ச ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு என்றைக்கோ ஒரு நாள் ஃபைனை போட்டுட்டு வாகனங்கள் வீட்டில் இருக்குது, வாகனங்கள் நொறுங்கி கிடக்கு, வாகனமே இல்லை, வாகனம் உடைப்பு போட்ட வண்டி கூட சில வண்டிகளுக்கு ஆன்லைன் அபராதம் வருது. ஸோ இந்த ஆன்லைன் அபராதங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசடி. அதை அரசு கொஞ்சம் கவனத்தில் செலுத்தி இந்த ஆன்லைன் அபராதங்களை ரத்து செய்யறதுக்கு முன் வருங்க என்று கோரிக்கை வச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், கனரக வாகனங்கள் ஓட்டுனவங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. மாநிலம் விட்டு மாநிலம் போகும்போது மொழி பிரச்சனை, அங்கே போகிற இடத்துல அவங்களோட இந்த களவு டீசல் திருட்டு, லாரி ஓட்டுநர்களுக்கு உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி, ஒரு மாநிலத்தை நம்பி இன்னொரு மாநிலத்துக்கு சரக்கு கொண்டு போகக்கூடிய நம்ம ஓட்டுநர்கள் அங்கே போகிற வழியில் வழிப்பறி, திருடர்கள், அவங்களுக்கு உடைமைகளுக்கும் உயிர்களுக்கும் உத்தரவாதம் இல்லாமல் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதை மீறி அங்கே போகும்போது வண்டியில் இருக்கக்கூடிய சரக்கை இவங்களுக்கே தெரியாமல் கண் அயர்ந்து தூங்கக்கூடிய நேரத்தில் வண்டியில் இருக்கக்கூடிய டீசல் திருட்டு, பொருள் திருட்டு, அப்புறம் ஃபோனு மொபைல் திருட்டு, பணம் திருட்டு, இதெல்லாம் போக சில பேர் அவங்க உயிரையும் பறிச்சுட்டு அந்த வாகனத்தையும் கடத்தி செல்கிறாங்க. ஸோ ஓட்டுநருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் முதல்ல முன் வர வேண்டும். அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஓட்டுநருடைய வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்கும் ஓட்டுநருடைய
இந்த உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு தொழிற்சங்கங்களும் முன்வைத்தும் இதுவரைக்கும் செயல்படாத இந்த அரசாங்கம் இனிமேலாவது செவி கொடுத்து கேட்குமா என்பது ஒரு சாதாரண ஒரு ஓட்டுநராகிய என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை இதை பதிவு செய்கிறேன். இதை நம் தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கவனத்திற்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா சிவசங்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்து ஆணையர் போக்குவரத்து இணை ஆணையர் அனைவருடைய பார்வைக்கும் செல்லும்படி அனைத்து ஓட்டுநர் சொந்தங்களும் இந்த வீடியோவை பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காயல்பட்டினத்திலிருந்து ராசிக் முசாமில், உரிமைக்கரங்கள் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் தூத்துக்குடி மாவட்ட தலைவர். நன்றி உறவுகளே.